டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A11 டேப் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 17,000 பட்ஜெட்டுக்கு கீழே லான்ச் ஆன ஒரு சூப்பரான ஒரு டேப் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபு, இது மொபைலோட ஒரு லார்ஜர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேப் இருக்குது. ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்குது. டேப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி டு டைப் சி. ஸோ ஹெட் அப்படிங்கிறது உள்ளே இல்லை, நம்ம தான் வாங்கிக்கணும். பின் எஜெக்டர் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். பின் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து இந்த அவங்களோட கைடு, ஸ்மார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. பெரும்பாலும் ஸ்மார்ட் கைடு நம்ம யாரும் பார்க்குறதில்ல, இப்போல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை நம்ம பார்த்துருவோம், ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆல்ரைட், இப்போ வந்து அதோட டேபை வந்து வெளியில் எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது டேபா மொபைலா அப்படின்னே தெரியல. ஒரு மொபைல் ஒரு லார்ஜர் வெர்ஷன் ஸ்க்ரீனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. நல்ல ஸ்லிம்மாகவும் ஒரு அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையில் வச்சுருக்கிறதுக்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, இதோட ஸ்பெக் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். டிசைனை பொறுத்தவரையிலும் மெட்டாலிக் பாடி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்லிம்மாகவும் நல்லா லுக்காகவும் இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெசல்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது. பட் வந்து ஸ்க்ரீனுக்கு பார்க்கும்போது தெரியல. ஒரு ரீல்ஸோ இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் இது வந்து பெருசாக தெரியல. வெயிட் வந்து ரொம்பவே கம்மிங்க, வெறும் 366 தான் இதோட ஹோல்டபிள் வெயிட். அப்போ அதனால இது கையில் வச்சிருக்கிறதே தெரியல. ஏதோ ஒரு மொபைல் கொஞ்சம் லார்ஜர் வெர்ஷனாக எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பட் ஸ்க்ரீன் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு கையிலேயே வந்து டேபை மொத்தமாக இப்படி பிடிக்கணுங்கிறது இல்லை, ஒரு கையிலேயே ஹோல்டு பண்ண முடியுது. ஸோ ஏதாவது இப்போ செக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் அக்சஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டேப் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாக பார்க்குறது. மொபைலை பொறுத்தவரையிலும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறதுக்கும் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சிபினோட சார்ஜர் ஸ்லாட் இருக்குது. ஸோ ஆடியோ ஜாக் நம்ம கேட்கறதுக்கு, ஸோ ஓல்டு மாடல் ஆடியோ ஜாக்கும் இருக்கு. ஸோ யாராவது நான் ஒயர்டு தான் யூஸ் பண்றேன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஓல்டு ஆடியோ ஜாக்கையும் யூஸ் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ இது போக ஸ்பீக்கர்ஸ்க்குன்னு வந்து 2 இது இருக்கு. ஸோ அதனால ஸ்பீக்கர் வேல்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, இதோட பில்ட் குவாலிட்டிக்கு ஒரு 10க்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா 9 மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுத்துட முடியுங்க. டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் டிஸ்பிளே வந்து 10.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ரேட்டை பொறுத்தவரையிலும் 1920 x 1200 ஃபுல் ஹெச்டி பிளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்பாவும் கிளியராகவும் வந்து நீங்கள் எந்த இமேஜஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸ் ரீல்ஸ் எது வேணாலும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பிரைட்னஸும் நல்லா குட்டாக இருக்குது. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷனும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க. இல்லை நீங்கள் அவுட் சைடில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னாலும் பிரைட்னஸ் சாம்சங்கை பொறுத்தவரையிலும் நாங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஈவன் இந்த சன்செட்டில் பார்த்தாலும் சரி, சன்லைட்டில் பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியே அந்த ஸ்கின் டோன் கரெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே இருக்கும். இதுலேயும் அதை தவறாமல் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராசஸர் பொறுத்தவரையிலும் ஸ்னாப் டிராகன் 680 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இந்த மாடலுக்கு இந்த அளவு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பட்ஜெட்லயும் இந்த அளவு ஹேண்டியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ரேம் பொறுத்தவரையிலும் 4GB ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து 8GB ரேம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரையிலும் 128 அவைலபிளாக இருக்குது. ஸோ 256 அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்பான்ஷன் அப் டு 1TB வித் தி யூஸ் ஆஃப் மெமரி கார்டு இதுவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ டெய்லி டாஸ்க்ஸாக நீங்கள் வந்து நான் ப்ரௌஸ் பண்ணுறேன், இல்லை வீடியோ நான் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், இல்லை நான் வந்து இதை வச்சு கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஒரு பட்ஜெட் மொபைலில் இது இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். முன்னாடி ப்ராசஸர் பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் ஆண்ட்ராய்டு 14 அண்ட் 16.1 UI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது ரொம்பவே காம்பேக்டாகவும் யூஸாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆடியோ அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் டால்பி
ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சவுண்டும் சரி உங்களுக்கு கிறிஸ்பாவும் கிளியராகவும் இருக்கும். ஒரு சில டேப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஸ்பிளே மட்டும் நல்லா கொடுத்துட்டு சவுண்டு குவாலிட்டி கேமரா இது எல்லாத்துலயுமே கைவிட்டிருப்பாங்க. ஆனா சாம்சங் அவங்களோட எப்பவுமே ட்ரேட்மார்க்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுலயும் சூப்பராகவே அது கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் வைஃபை கனெக்டிவிட்டி அண்ட் எல்டிஇ அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தை பொறுத்தவரையிலும் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அது போக டைப் சி வேரியண்ட்டும் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் பட் அதனால் ஒரு டேபுக்கு அது தேவையா அப்படின்னா பெருசா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வைஃபைல நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிம்மை பொறுத்தவரையிலும் 5G இல்லை 4G மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் டேப்ல இன்னைக்கு சிம்மே வர்றதில்லை. நீங்க எந்த டேப் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வைஃபை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வைஃபை இருக்கிறதுனால அது ஒரு பெரிய டிராபேக்கா என்னால பார்க்க முடியல. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்தவரையிலும் இந்த மாடலுக்கு 7040 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எப்படி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் 1.5 நாள்ல இருந்து 2 நாள் கண்டிப்பா வந்து வரும். கண்டினியூஸா நான் பார்த்தேன் அப்படின்னா கூட 15 மணி நேரம் கண்டினியூஸா இதை பார்க்க முடியும். சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்தவரையிலும் 15 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ, பட் ஒரு 2 ஹார்ஸ்ல இருந்து 2.5 ஹார்ஸ்ல கம்பல்சரி ஃபுல் சார்ஜ் இருக்கும். இதுல ஒரே ஒரு சின்ன மேஜர் நான் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா கம்பல்சரி ஒரு சார்ஜர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ஜர் மட்டும் நம்ம தனியா வாங்குற மாதிரி இருக்குது. கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரையிலும் ரியர் கேமரா 8 MP அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 5 MP கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பெரும்பாலும் டேப்ல யாரும் கேமரா ப்ராசஸிங் பெருசாக பண்றது கிடையாது. ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் மாடல்ல வாங்குறேன், இல்லை நான் வந்து சும்மா ஒரு சர்ஃபிங் மட்டும் பண்ணுவேன், இல்லை பஸ்ல போகும்போது இல்லை வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு நான் சர்ஃபிங் பண்ணுவேன், இல்லை ஒரு டேட்டாஸ் வந்து நான் ChatGPT எடுக்கணும், அதுக்கு ரெகுலராக நான் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரு லேப்டாப்பும் இல்லாமல் மொபைலும் இல்லாமல் ஒரு மிடில்டான ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா இந்த 10.5 இன்ச் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிசினஸ் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும், இல்ல ஸ்டூடெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இது அடையார் நெட்கட்ஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. 2 வேரியன்ட்லயுமே அவைலபிள் வச்சிருக்கிறோம். நீங்க 4GB வேணாலும் வாங்கிக்கலாம், 8GB வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு தாராளமா உங்களோட மெசேஜ் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. தாராளமா இதோட பெஸ்ட் பிரைஸ், இதோட செல்லிங் பிரைஸ் வந்து 17,000 அப்படின்னு ஆன்லைன்ல இருக்கு. ஆனால் நாங்க வந்து ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதனால ஆஃபர் கொடுக்குறோம், நீங்க மட்டும் அந்த ஆஃபர் கொடுக்குறீங்களா அப்படின்னா ஆமாம். எதனால அப்படின்னா நாங்க 23 வருஷமா மக்களோட ஒரு பேராதரவுல நாங்க இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இவ்வளவு 23 வருஷமா இருக்கிறமே 4 இடத்துல பிரான்ச் வச்சிருக்கிறோம். மேடவாக்கம், திருவான்மியூர், காமராஜபுரம், அம்பத்தூர், இந்த மாதிரி 4 இடத்துல இருக்கிறோம். சரி, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களுக்காகவே ஆஃபர் அப்படிங்கிற பேர்ல திருப்பி செய்யலாம் அப்படிங்கறதுல 1500, 500 இந்த மாதிரி வவுச்சர் ஆஃபர்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 45 days செலிப்ரேஷன், 55 days செலிப்ரேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பீயிங்கும் ஒரு ஆஃபர் எங்கள்கிட்ட இல்லாம இருந்ததே கிடையாது. 365 நாள்ல ஏதாவது ஒரு ஆஃபர் நாங்க கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களோட வெற்றியை நாங்க மக்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அதனால தாராளமா இது வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல விட கம்மியா ஒரு நீட்டா நீங்க ரெகுலர் ஷாப்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா நீங்க எங்களை பயன்படுத்திக்கலாம். நீங்க கம்பேரிசன் பார்த்துக்கோங்க, ஆன்லைன்லயும் செக் பண்ணிக்கோங்க, எங்கள்கிட்டயும் செக் பண்ணுங்க. உங்கள்ட்ட யார்கிட்ட அந்த அவைலபிலிட்டி அதிகமா இருக்குது அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கிட்டு எங்கள்கிட்ட வாங்கலாம். இல்ல இந்த ரிவ்யூ மாதிரி வேற ஏதாவது ரிவ்யூ வேணும் இதை நீங்க போடுங்க அப்படின்னா தாராளமா கமெண்ட்ல நீங்க கொடுக்கலாம். இல்ல இது பிடிச்சிருக்குது யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல பெஸ்டா ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன்.